ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கரி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேசரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவா எடுத்துருக்கோம். ஒரு 250 கிராம் அளவில் உள்ள ஒரு கப் ரவா எடுத்துருக்கோம். அதை பேன் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொட்டி நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். ரவா நல்லா புரிஞ்சு வரட்டும். புரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்குவோம். ரவா வறுத்ததுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்தெடுத்துடலாம். தேவையான அளவு முந்திரி திராட்சையும் வறுத்தெடுத்துப்போம். இப்போ ஃபஸ்ட்டு முந்திரி போட்டிருக்கோம். முந்திரி போட்டு நல்லா வறுத்துக்குவோம். அது ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ திராட்சையும் ஆட் பண்ணிடுவோம். திராட்சையும் நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ தண்ணி ஆட் பண்ணிடுவோம். ஒரு கப் ரவாவுக்கு 2 கப், அதோட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். ஒரு 2.25 கப்புங்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதோட எல்லோ ஃபுட் கலரையும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லோ கலரில் நம்ம கேசரி செய்கிறனால எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் போட்டு கலந்து விட்டுறலாம். இப்போ அதோட கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஸ்வீட்டு நல்லாயிருக்கும். சால்ட் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகி கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா தான் நம்ம ரவா ஆட் பண்ண போகிறோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் கலந்துடலாம். கலந்துக்கிட்டு அப்படியே ஒரு சைடு கிண்டியும் விட்டுக்குவோம். ரவாவை கலந்ததுக்கப்புறமா இது மாதிரி ஒரு கெட்டியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். கீழே அப்போ தான் பிடிக்காமல் இருக்கும். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. இப்போது பைனாப்பிள் எசன்ஸ் இது மாதிரி ஒரு பாட்டிலில் விற்கும். எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். அதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து அந்த எசன்ஸை நம்ம இப்போ இதில் கலக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தாலே போதும். அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதோட கொஞ்சமாக ஒரு 2-3 ஏலக்காவையும் போட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம். இப்போ நெய்யை ஆட் பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் நெய் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். கால் கிலோ ரவாவுக்கு கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 4 ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்டால் இன்னும் அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவோம்.
நம்ம எடுத்து வச்சிருந்த டூட்டி ஃப்ரூட்டியும் மேலே சும்மா போட்டு விட்டுருலாம். இப்போ 1 கப் ரவாவுக்கு அதே கப்பால் 1 கப் சர்க்கரை எடுத்துருக்கோம். சர்க்கரையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அது மெல்ட் ஆகி கொஞ்சம் தண்ணி மாதிரி இது மாதிரி வந்துடும். இது மாதிரி வரப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ அதை நம்ம கரண்டியால் நல்லா அமுக்கி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது நார்மலாக வந்துடும். நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம இன்னும் 2 ஸ்பூனு நெய்யை ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குவோம். நெய் கொஞ்சம் நிறையா சேர்த்ததுக்கு கேசரி கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். நெய் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி களி மாதிரி இருக்கும், அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ நம்ம நெய் சேர்த்துருக்கோம். நல்லா கலந்து விட்டுக்குவோம். இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வர பதம் வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ ஓரளவு கெட்டியாகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பைனாப்பிள் கேசரி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.